யாரெல்லாம் விரல வாயில வச்சு விசில் அடிக்க ட்ரை பண்ணிருக்கேன். நான் ட்ரை பண்ண இந்த மாதிரி காத்துதான் வரும். ஒவ்வொரு குரூப்லயும் குறைஞ்சது 2-3 பேரு நல்லா விசிலடிக்க தெரிஞ்சா இருப்பாங்க. ஏதாச்சும் மேட்ச் பார்த்து இருக்கும் போதோ ஏதாச்சும் படத்துக்கு போகும்போதோ அவங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்து மச்சான் நீ யாரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நம்ம பையில தானே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நம்ம வாயில வரல வச்சு விசில் அடிச்சா குட்டி நாய் கத்துற சத்தம் தான் வரும். அம்புட்டுதான் நம்மள ஜோடியை முடிச்சு விட்டுருவாங்க. இனி அவங்க மேட்ச பார்க்க மாட்டாங்க. நம்மள கலாய்க்கிறதுலே குறியாயிடுவாங்க. அதுலயே முக்கியமா கவனிச்சு வச்சுக்கலாம். அதுல ஒருத்தர் 2 பேர் இருப்பான். அவனுக்கு நம்மளை விட மோசமா தான் இருப்பான். அவனுக்கு விசந்தா என்னடே தெரியாது. அவங்களோட சேர்ந்துக்கிட்டு ஓர கலாய்ப்பான். நம்மள காரணம் என்னன்னு கேட்டுட்டு வச்சுங்களா, நம்மள கலாய்க்கிறதுல டயத்தை ஓட்டிட்டு அவங்க டர்ன் வர்றதுக்குள்ள எஸ்கேப் போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதே மீறி அவங்களோட டர்ன் வந்துச்சுன்னு வச்சுங்களா, உடனே பிளான் பி ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. நம்மளுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. கிரிமினல் மூலதாரங்கள ஒரு குரூப்ல இருப்பாங்க. என்னதான் அடிச்சாலும் பிடிச்சாலும் நண்பர்களோட ஊரு சுற்றும் போது டைம் போறதே தெரியாது. அது மாதிரி அந்த அடிப்படையும் நம்ம பெருசாவே இருக்க மாட்டோம். அடுத்த நாள் மறந்துட்டு வாழ மச்சான் சுப்பூரிய போமா அப்படின்னு